ஆண்டவர் இந்த எவீருவை பார்த்து பயப்படாதேன்னு சொல்லும் போது இந்த எவீரினுடைய சூழ்நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, தன்னுடைய கொஞ்ச நம்பிக்கையும் அப்படியே அழிஞ்சிருச்சு. நீங்க இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப இவரோட சேர்ந்து ஃபாலோ பண்ணி அவங்க வீட்டுக்கு போகும்போது பாத்தீங்க அப்படின்னா, சந்தடி பண்ணுகிறவர்களா அங்க பார்த்தாங்களாம். சந்தடி பண்ணுகிறவர்களையும் அத மோளா அடிக்கிறவங்களையும் அந்த சாவுக்கு பாட்டு பாடுவாங்க பாருங்க, அவங்க எல்லாருமே வீட்டுல இருந்ததுனால ஆண்டவருக்கு ரொம்ப கோபம் வந்துச்சாம். உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறார் என்றார். அப்ப நான் நம்புறேன், இந்த மனுஷனுக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் விசுவாசம் இருந்திருக்குது, அங்க இருக்கிற யாருக்குமே நம்பிக்கை இல்லை. அவங்க எல்லாருமே அந்த பிள்ளையை என்ன பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, இந்த பிள்ளைக்கு வந்திருக்கிற வியாதி மரணத்திற்கு ஏதுவான வியாதி, இந்த வியாதிப்பட்டவன் இன்னவன் செத்துட்டான், இந்த வியாதிப்பட்ட இந்த மனுஷன் உயிரோட இல்ல, இந்த வியாதி 2 மணி நேரம் தான் உயிரோட இருக்கும், பாருங்க இன்னும் சில மணி நேரத்துக்குள்ள செத்து